எல்லாத்துலேயும் பாதி பாதி போயிருமே, நமக்கு ஏழுமா, நமக்கு சக்தி இருக்குதா, 10,000 ரூபா சம்பாரிச்சு 5,000 அவளுக்கு போயிருமே, அப்படியெல்லாம் கணக்கு பண்ணுனா கல்யாணம் பண்ற வரவே மாட்டான். பண்ணுங்க, தூக்கம் வைப்பாங்க ஆம்பளை கை 2 முன்னாடி காண கை தூக்கம் வைப்போம், ஒன்றும் கூட காணும். அப்ப ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? கல்யாணங்கிறது பொறுப்பை சுமக்கிறது, வப்பாட்டிட்ட போறது ஒன்றும் கிடையாது. அது கொஞ்சம் காஸ்ட்லி நினைத்தானே, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கிராக்கிட்ட போயிட்டு வர வேண்டியதானே, அதுக்கு தடை. அந்த நாட்டில் மனைவி இருக்கும் பொழுது விபச்சாரிகள்கிட்ட போயிட்டு வரானா இல்லையா? அந்த மாதிரியான விஷயம் நம்ம நாட்டில் குற்றமா? விபச்சாரத்தை போன தப்பா? கிடையாது. எது தப்பு? பெண்கள் விபச்சாரத்தை தொழிலாக நடத்தினால் தப்பு, 2 பேரும் விரும்பி போனால் தப்பு இல்லை. அதனாலதான் கௌதமி கமலஹாசன் 13 வருஷம் ஏன் இருந்தாங்க? விரும்பி செஞ்சார்கள். அதுக்கு என்ன சட்டம்? ஏன்டா கமலஹாசன் கௌதமி கல்யாணம் பண்ணாம தான் இருந்தாங்க, அதுக்கு அவங்க சட்டம் என்ன சொல்லுது? அப்படி விபச்சாரம் தப்பா இருந்தா தடுத்திருப்பீல, பிடிச்சி உள்ள போட்டிருப்பீல, அப்ப போடல. ஏன் போடல? தப்பு இல்லை சட்டத்துல. அப்ப என்ன நீ பேசுற? அப்ப எத்தனை பேரெல்லாம் வச்சுக்கலான்னு சட்டம் வச்சிருக்கிற, யார்கிட்ட வேணாலும் போகலாங்கிற. இது பத்தாதுன்னு சொல்லி அங்கங்க ரெட் லைட் ஏரியா, சிவப்பு விளக்கு, விபச்சாரத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா, பம்பாய் பக்கம் போனீங்கன்னா அவர் மாதிரி என்ன உங்களை கூப்பிடுவா. அதுக்கு அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்து வரி வாங்கி கொண்டு இப்போ பம்பாய்க்கு போனால் பொம்பளை கவனமாக இருக்கிற புருஷமாக அனுப்புனான், நாசமாக்கிடுவாள்வோம். அந்த மாதிரி போகிற நின்று செய்கிறா, அந்த மாதிரி கூப்பிடுறான். அதுக்கு ஒரு ஏரியா இருக்குது, சிவப்பு விளக்குண்டு. போலீஸ் ரைடு பண்ண மாட்டான், எவனும் கேட்க மாட்டான், வர்றவங்களாம் நம்மள மாதிரி 2 மாதிரி ஆள் தான் இருப்பான், கவலைப்படவும் தேவையில்லை. நல்ல மனுஷன் போக மாட்டான்ல, அண்ணன் வந்துடுவார், மாமா அஜித் வந்துடுவார், பெரிய அதெல்லாம் கிடையாது. ஏன் எல்லாம் இந்த கழிவெட்டு கேஸ் தான் போகும். அதனால நம்மளோட மாதிரி கேஸ் தான் வரப்போகுன்னு சொல்லிட்டு செய்யலாம். அப்படி போறானுவோ சிவப்பு விளக்கு ஏரியாவில் போய் டெய்லி ஒரு பெண்ணிட்ட போய் சுகம் அனுபவிச்சுட்டு வர்றானே, வந்து இங்கே பொண்டாட்டு நல்ல பொண்ணு மாதிரி இருக்கிறானே, அதை தடுத்தியாடா? பெண்களுக்கு கண்ணீர் விடுறேங்கிறிய, பெண்கள் பாதிக்கிறாங்கன்னு விபச்சாரத்தை உன்னால் தடுக்க முடிந்ததா? வப்பாட்டி வைக்கிறது தடுக்க முடிஞ்சதா? இதே விபச்சாரத்தை சாதாரண 1 ரூபா ஆட்சியில் செஞ்சாதான் தப்பு. ஸ்டார் ஹோட்டலில் போட்டு செய்யலாம், எவனும் கேட்க முடியாது. 5 ஸ்டார் 7 ஸ்டார் போட்டான்னு வைங்க, அங்கே அபிஷியலாக வச்சிருப்பான். ஆந்திரா வேணுமா, கர்நாடகா வேணுமா, தமிழ்நாடு வேணுமா, மலேசியா வேணுமான்னு கேட்பான். பொம்பளைக்கு இப்படி பேருங்க, சரக்கு மாதிரி வைக்கிறானு பேரு. அப்போ இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்கடா. அதை விட எங்க இது என்ன தாழ்ந்துருச்சு? இஸ்லாம் என்ன சொல்லுது? இது ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு ஆம்பளைக்கு தேவைப்படுமா, கண்டிஷன் அப்போ நேர்மையாக இருக்கணும்ப்பா, சமமாக இருக்கணும், நாட்களை பங்கு வைக்கிறது கூட சமமாக இருக்கணும். ஒரு மாதம் என்றால் 2 பொண்டாட்டி இருந்தால் 15 நாள் இங்கே 15 நாள் அங்கே, உனக்கு ஏழுமா? சமமாக செலவு கொடுப்பியா? சமமாக எல்லாத்தையும் உனக்கு செய்வியா? 95% இருக்க முடியாது. அதை செய்ய பயப்படுறோம். ஏன் நாங்கள் பயப்படுறோம்? அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணால் நடக்காது, தேவையாக இருந்தாலும் கூட இது நமக்கு சாத்தியப்படாது. உன் விஷயத்துக்கு சாத்தியமே கிடையாது. போயிட்டு வர்றது தானே, 200 ரூபா கையில் கொடுத்து வந்துட வேண்டியது தானே, இல்லை 1000 ரூபா கொடுத்துருவாரு, அதோட கதை முடிஞ்சு விட்டது. என்னங்கடா பேசுறீங்க பெண் உரிமை? எதை குறை சொல்றீங்க? அப்போ இந்த மாதிரி வப்பாட்டி வச்சுக்கிறீங்க, சின்ன வீடு வச்சுக்கிறீங்க, முறையாக கல்யாணம் பண்ணணும்னு குறை சொல்லுவீங்களா? அப்போ இஸ்லாத்தில் அந்த கொடுமை என்று சொல்வதெல்லாம் அவ்வளோ பச்சை பொய், அதில் எந்த விதமான ஒரு உண்மையும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சரி பொது சிவில் சட்டம் கொண்டு வர்ற முடிவுக்கு வருவோம். நீ கொண்டு வந்துட்டேன்னு வை, என்ன கொண்டு வர்ற? நாங்கள் கோர்ட்டுக்கு தான் வரணும் தலாக்குக்கு. சரி சொல்லு, பலதாரமானவங்க கூட சரி சொல்லு, கொண்டு வா. கொண்டு வந்தால் எங்களை என்ன செய்யாது? நாங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் தானே கேட்பேன். சிவில் மேட்டர் நாங்களாக வராமல் இனிமேல் கேட்பியா? நாங்களாக பிரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் பிரிஞ்சு கேள்வி பார்ப்போம். கோர்ட்டில் போய் எங்கள் 2 பேரில் ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போனால் தானே கேட்பீங்க. நாங்கள் தான் தெளிவாக இருக்கிற மார்க்கத்தில் இவங்கள்ட்ட போய் மானத்தை ஏன் இழக்கணும்னு நீ சட்டத்தை நாக்கு வலிக்க உதவும் உனக்கு. நீ பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாயானால் உன்கிட்ட தலாக்கு நிற்க போகிறோமா? நீ எங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னா கூட இங்கே நிற்போமா? கை கட்டி ஐயா சாமி சொல்லுவோமா? வாய்தை வாங்கிட்டு இருப்போமா? பணத்தை கூட இறப்போமா? போடா நாய். அப்போ என்ன 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 ஏமாத்துற? என்ன செஞ்சிருவோம் உன்னால? அப்போ உன்னுடைய சிவில் மேட்டரை பொறுத்த வரைக்கும் எவனும் தலையிட முடியாது. சம்பந்தப்பட்ட 2ல் ஒருத்தன் கொடுத்தாலே தவிர 3வது ஆள் கூட போய் கேட்க முடியாது. ஐயா 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க ஐயான்னு கூட உனக்கு நடந்து கேட்பான். அந்த 2 பேரை வர சொல்றான்னு கேட்பான், அல்ல 2 பேரில் ஒருத்தனை வர சொல்லிட்டு கேட்பான். அப்ப 2 பேர் பிரிஞ்சிருந்தார்களே, ஆனால் அதை பத்தி கேட்கறதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. நம்ம நாட்டு சட்டப்படி நீ கொண்டு வர்ற பொது சிவில் சட்டப்படியும் கிடையாது, கோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. நாங்களே போனா தானே, நாங்க வரமாட்டோமே. என்ன பண்ணி வைப்ப? என்ன பொது சிவில் சட்டம்? எதுக்கு மக்களை ஏமாத்துற?
இன்னும் சொல்ல போனா இப்பதான் விழிப்புணர்வு அரண்டு போயிட்டானுவோம். என்னன்னு கேட்டா அறிவு இல்லாமல் சொல்லி தொலைச்சிட்டானுவோம். எது பொது சிவில் சட்டம் சொல்லிட்டானுவோம். அப்புறமேல தான் சட்டத்தை படிக்கிறாங்க. இந்த சட்ட கமிஷன் ஒருத்தனை போட்டு வச்சுக்கிறாங்க. சட்ட கமிஷன் தலைவர் எப்படி இருக்கணுங்க? நம்மளோட கூட சட்டம் தெரியணும்ல, வக்கீலோட கூட தெரியணும்ல, ஒரு நீதிபதி அளவுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அளவுக்காவது சட்டம் இருக்கணுமா இல்லையா? இந்த சட்ட கமிஷன் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா அந்த பொது சிவில் சட்டம்னா என்ன தெரியும்? எனக்கு தெரியல, நாலேஜ் இல்லைங்க. யாரு? நம்ம நாட்டு இப்போங்க இந்த சட்ட கமிஷன் மட்டும் கையெழுத்து வாங்கி தெரிகிறாங்களே, நெட்டில் கருத்து பதிவு பண்ணுங்கண்டு அவன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், பொது சிவில் சட்டம்னா என்ன தெரியல. அப்போ என்ன தெரியாமல் ஏன்டா அப்படி கையில் எடுக்கிறீங்க? புலிவாழை வேற பொருள் பிடிச்சிட்டானு. இப்போ புலிவாழ்னு தெரிஞ்சிச்சு, இப்போ என்ன அவங்க விட முடியுமா? அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க, பொது சிவில் சட்டம் சட்ட கமிஷன் தலைவருக்கு தெரியல. என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள 1000 அடிச்சுட்டு கிடக்குது. எல்லாம் ஒன்னாக்கு நாட்டு வைங்களேன், அடிச்சு சாவாங்க. செட்டியாருக்கு தனி கல்யாணம், முதலியாருக்கு தனி கல்யாணம், ஐயருக்கு தனி கல்யாணம், யாதவருக்கு தனி கல்யாணம், ஒவ்வொருத்தரும் தனித்த சட்டம் இருக்கு நம்ம நாட்டிலேயே. அவன் முறைப்படி அவன் கல்யாணம் பண்ண அது செல்லும், இவன் முறைப்படி இவன் பண்ணா செல்லும் வச்சிருக்கிற. 2 பேரும் ஒரே மாதிரி ஐயர் மாதிரி பண்ணணும்னு சொன்னா அறுவலை தூக்கிடுவானே. நாங்களாம் சும்மா போராடிட்டு இருப்போம். இந்த வீரமிக்க வன்னியர் சமுதாயம், தேவர் சமுதாயம், தலித் சமுதாயம் அறுவலை தூக்கிடுவானுவோ. தாங்குமா நாடு? அவர்கள்லாம் ரொம்ப மதுரை பக்கம்லாம் வேற மாதிரி பேச்சு அறுவாலாம் நடக்கும். அப்ப அந்த மாதிரி மக்கள் மத்தியில் போய் நீ சட்டத்தை போட்டுன்னு வை, என்ன ஆகு? தேவர்மார்கள்லாம் இனி தலித்துடைய கல்யாணத்தை தான் பண்ண வேண்டும், எல்லாம் சிறப்பு சொல்லுவானா இல்லையா? உனக்கு 7 இன்னும் சொல்ல போனா இப்ப நடந்த விஷயம் கடைசியை சொல்லி முடிச்சுக்கணும். டைம் முடிஞ்சிருச்சோ? சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு யானை இருக்குது. அவங்கள சைவர்கள் ஒரு பிரிவு, வைணவர்கள் ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அவங்க நாமம் போடுவாங்கல்ல யானைக்கு, அது யூ, இங்கிலீஷ் யூ வடிவில் நாமம் போடுவதா, ஒய் வடிவில் நாமம் போடுவதா? ஒய்னா கீழே நீட்டிட்டு இருக்கு, யூ மாதிரி போட்டு அப்படி கீழே நீட்டுற மாதிரி நாமம் போட்டா அது ஒய் நாமம். யூ மட்டும் போட்டா கீழே நீட்டலன்னு வைங்க, அது யூ நாமம் இருக்கு. யூ நாமம் ஒய் நாமம்னு பல சண்டையெல்லாம் நடந்தது. அது யானைக்கு வந்து என்ன நாமத்தை போடுவது, யூ போடுவதா ஒய் போடுவதா, இப்படின்னு ஒரு சண்டை வந்து திருப்பதி விஷயத்தில் நடந்திருக்கிறது. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, வெள்ளக்காரங்க ஆட்சி காலம் தானே, அப்போ லண்டனில் கொண்டே கேச போட்டாங்க. யூ போடணும்னு இவனு, ஒய் போடணும்னு அவனு போட்டான். அவன் என்னடா அவனை சிரிப்பா இருக்கு, இப்படி இருக்கு பேர் விளையாண்டுதுல, இது நாமம் போடுறதுக்கு வந்துக்கிட்டு பெரிய விசுவாக்கி லண்டன் வரைக்கும் வந்துட்டானுல. அவன் என்ன செஞ்சான் பார்த்துட்டு விசாரிச்சு விட்டு, நீ யூ வேணாம் ஒன்று ஒய் வேணாம், 2க்கு நடுவில் பானா போடு, பானா சதுரமா இருக்கணும், வளையக்கூடாது. யூ வந்து வளையும், வளைஞ்சிடாம இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று பா போடு, பானாமம் போடுன்ட்டான். அதை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ முந்தான என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இந்த பா போட்டுட்டு வந்தால் வரலாறுலாம் எடுத்து பார்த்தானா, நம்ம ஒய் தானே யூ தானே போடணும், இப்போ பாவை போட்டுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லி யூ போட்டு விட்டான். மர சண்டை, ஒய்க்காரன் வந்துட்டான், எப்படி போட போச்சு? அப்போ நான் கேட்குறேன், ஒரு யூவா இதை ஒன்றாக்க பார்ப்பேன், உனக்கு யூவையும் ஒய்யையும் ஒன்றாக்க முடியும், அவனாச்சும் பா போட்டான், நீ என்ன போடுவ? ஒரு நாமம் போடுறதுல உனக்கு ஒன்று பண்ண முடியுமா? தலித்துகளை கோயிலுக்கு விடுவியா? அந்த மக்களை குளத்தில் குளிக்க விடுவியா? பொது சுடுகாட்டில் அடக்க விடுவியா? அவனை அர்ச்சகராக்குவியா? என்னங்கடா நீங்க பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்த நாடா இருக்காது, செதறி சின்ன பின்னமா போய் பல துண்டுகளாக அழிந்துவிடும். நாங்கள் எங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது, புறக்கணிச்சுட்டு போயிடுவோம். மற்றவன் புறக்கணிக்க மாட்டான், ஏத்து நிற்பான், கடுமையான ஃபைட் கொடுப்பான், எந்த அரசாங்கத்தினால தாங்க முடியாது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.